உன்னை நான் பாடையில பாக்கணும். நான் காலையில பாடையில போறேன், நீ பின்னாடி பொறி வீசிக்கிட்டே வா. இல்லடி நீ பாட்டில் விடுவியா? பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பல பல நீ ஜொலிக்கிற பவள கண்ணாடி, பக்குவமா வந்து மாமா முன்னாடி, அழகே அழகே உன மனைவியாகவா, கணவன கைய பிடிக்கணும் காலையில ஓடுக்கு. ஆயா 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 பொம்பளை இருக்கா? கோபடவனுக்கு சிரிப்பு வருது. இந்த பாட்டு வேணாம். அட திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டா, திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டா, போல இவ கோவில் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோபப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, என்ன இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் அறிவு வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறையே சின்ன புள்ள, வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறையே சின்ன புள்ள, திருவிழான்னு வந்தா இவ சூட்டு கழுவ மாட்டா. ஏன் என்ன தண்ணி பஞ்சமா? யாரு யாரு கேட்டா? என்ன பாட்டு பாடுற? இந்த பாட்டால் இந்த பாட்டால் நல்லா இல்ல. இதுவும் நல்லா இல்லையா? சரி, மாரியா கோயில் கூத்தாட வந்திருக்கிறோம், பத்தியா இருக்கிறோம். அதனால சாயம்பாடு பாடலாம். சாம்பாட்டு. செல்லாத்தா ஆத்தா அண்ணா அப்படி கூப்பிடு தேட ஆத்தான்ற சும்மா நின்றுட்டு செல்லாத்தா நல்ல மாரியாத்தா ஐயாத்தா சத்துல வந்து பேண்டு புட்டு போயாத்தா கண்ணாத்தா என்ன காராத்தா சாது குமுறி கண்ணாத்தா என்ன காராத்தா வருது. என்ன மர தோப்புக்குள்ளே தொரு தொருன்னு கழிஞ்சு புட்டு கல்லெடுத்து சுட்டு கிடைக்காம போறையாத்தா. ஏண்டா இந்த பாட்டுக்கு சாமி இறங்கி வருது. சரி போ, பாடவே வேணாம், விட்டுரு. சரி விட்டு. இந்த சமையல் சூழ்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பாவாடி தூக்கி முடியாதா? அது வேற கொஞ்சம் இடஞ்சிக்காத தொலைவுது. இடம் இருக்குது உள்ள கொஞ்ச நேரமாயா உள்ள என்னடா இருக்குது? கொஞ்ச நேரம் வைக்குது. இறங்கி பிடிச்சி உள்ள போடுது. கண்ணம்மா ஓய் என்னடா தொலைவர? அது அங்கேயே தாண்டா இருக்குது. இல்ல எங்க போகுதுன்னு பாக்குறேன். இருந்த போதிலும் சபையினா வந்திருக்கும் பொழுது நான் யார்? என் பெயர் என்ன? என்ன நான் சொல்லட்டுமா? சொல்லாயா? நீ யாரு? யாரு? உன் பேர் என்ன? நீ ஏன் கூத்தியா? ஆமா. இல்ல நீ எங்கித்தியா? அப்படி கேள. சொல்லம்மா.
என்ன பார்த்துட்டேன். பாத்துட்டியா? அதுக்கே இப்படி வெக்கப்படுற? சரி விடு. இருந்த போதிலும் இது என்ன இது? எதுரா இது உங்களுக்கு மட்டும் இருக்குது, எங்களுக்குலாம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இருக்காது, யா பொம்மலைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது என்ன அது? இதா இது கும்பஸ்தானம். கோயிலுக்கு மாரிய கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி தான் பூத்துட்டு இருக்கிறாங்க. கோயில் மேல இருக்கு கும்பஸ்தானம். கும்பாபிஷேகம்ரா உங்ககிட்ட எப்படிரா சொல்றது? பெருமாள் வீட்டுக்கு நாளைக்கு வேலைக்கு போறாங்க. அது ஒரு கட்டம், அது ஒரு கட்டம். மாறு மாறு. என்ன ஊடு கூட்டுற மாறா? ஓ அப்பா, இவங்கிட்ட நான் என்னதான் சொல்லட்டும்? இவன காதல சொல்றான். ஏடா ஏயா இந்த கடவுளுக்கு எதுக்கு ஒரு கட்டணும்? யா எங்க அத்தூட்டு பிள்ளை ஒரு பொம்பளை தானே? ஆமா. ஏன் எங்க அத்தூட்டு பிள்ளைகள்ல இருக்கணுமே? சத்தியமா இல்ல. நல்லா பாத்தியா? நானும் போவாத கோயில் இல்ல, வைக்காத வேண்டுதல் இல்ல. தண்ணி ஊத்திக்கும் போது கூட தொலைவு எங்க அத்தூட்டு பிள்ளைக்கு இல்ல. என்ன காணாம் தொலை சோப்பு காணாம். எதிரா அது காதல் சொன்னதா? இல்ல இல்லங்கறி என்ன இல்ல எங்க அத்தூட்டு பிள்ளைக்கா என்ன இல்ல? ஆமா என்ன இல்ல என்ன இல்ல முளை. ஆமா மத்தோட்டு பிள்ளைக்கு வயசு என்ன ஆகுது? இப்பதான் 1.5 மாசம். ஏன்டா நாய, 1.5 மாசம் குழந்தைக்கு வருமாடா? நீ எல்லாம் மனசுனா 1.5 மாசத்துக்குள்ளே தராதா? இதுக்கெல்லாம் தக்க 16 வயது ஆகணும். அப்பதான் வருமா? பருவத்துக்கு வரணும். அப்புறம் எங்க ஆயாளுக்கு மட்டும் டீ தூள் போயிட்டு ஒரு தொங்குது. அதே உங்க பாட்டை முடிச்சு தொங்கி இருப்பாரு. கண்டா ரோட்டு பையன் காலையில போய் பேசுங்க. இருந்த போதிலும் நான் சொல்கின்ற வார்த்தை உன் செவி என்ற காதில் நுழைந்ததா? சொல்றா. சொல்லம்மா, செவி என்ற காதில் நுழைஞ்சதா இல்லையா? சொல்லாயா? அந்தரஞ்சர் மாதர் மச்ச சுந்தர வதனம் இல்ல மச்ச விழி அழகி உச்சமில்லாத ரூபி என் பெயரோ மும்மலை கமலக்கண்ணி என்று தெரிவிக்கலாம். ஓ மும்மல கமலக்கண்ணி. ஆமா, அப்படி மும்மல கமலக்கண்ணியாக இருந்தாலும் ஆயா ஓய் நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன் எப்படி சொல்லட்டுமா? சொல்ல ஆயா. இல்ல நகை செட்டு. நகை செட்டுன்னா இங்கத்தோடு அது என்ன அப்படி நீ வர? இல்ல நகை செட்டு தொடாத பேசு. யா இப்படி அனுமதி இல்லாம தொடக்கூடாது. மண்டத்துங்கரோட போய் யாரு தின்னா என்ன விடுவான்? அதுக்கு என்ன எப்படி வேணாலும் இருக்கிறதா? அதனால என்னயா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? தெரிவிக்கிறேன். கண்ணம்மா, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? தந்தை யாரோ காசிப முனிவர். ஓ தந்தையார் காசிப முனிவர். தாயாரோ கோமேதகவல்லி. கோமணவல்லியா? இந்த கோமண்டா கோமேதகவல்லி. ஓ கோமேதவல்லி. ஆமா சரி. அப்படி பிறந்து கண்ணம்மா ஓ நீ எப்படி பிறந்த? நானா? நான் பிறந்ததே ஒரு அதிசயம்.
அதிசயமா எப்படி? எங்க அம்மா வந்து விட்டா, எங்க அப்பா விந்து விட்டா, நான் வெளியே வந்துட்டேன். அதிசயமா இதுதான் பரவாயில்ல. எப்படி? எங்க அப்பா யாரு இருக்கிற? யாரு? மத்தரையா நான் அறுவடை அவனேதான். இவனா? அவனான்றா நீ என்ன வாடா போடாங்கிற? எங்க அப்பா நான் கூப்பிடுவேன். இனிமே எங்க அப்பா கூட்டியாலாட்டம் என்னமோ வாடா போடான்ற. அப்ப இப்படிதான் வாடா போடான்னு கூப்பிடுவியா? நானும் எங்க அப்பனும் அப்படித்தான். ஒரே டம்ளர் ஒரு கோட்டை குடிப்போம். பரவாயில்ல. ஏண்டாப்பா? சேர்றா. இருந்தாலும் கண்ணம்மா, ஓ அப்படி பிறந்த பொழுது யார் யார் பிறந்தாலும் தெரியுமா? யார் யாரு? நானும் என்னுடைய அண்ணன் நிருமசூரனும் பிறந்தோம். சரி, அப்படி பிறந்து வளர்ந்து கண்ணம்மா, ஓ எனக்கு மும்மல கமலக்கண்ணி என்று பெயர். அது இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா, இப்படி அழகா இருக்கிறல்ல, இப்படி இருந்தா இந்த பெயர். சரி, இதே போல நல்லா கொடூரமா அரக்க குணமா மாறினா வச்சுக்க, இடும்பி என்ற பெயர். இடும்பி? ஆமா. ஏய், இப்படி இருக்கும்போது மட்டும் என்கிட்ட பேசு. உருவத்தை மாறினா வச்சுக்க, அப்படியே அடுத்து முழுங்கிடுவேன். ஆமா பையா, ஆமா, உருவத்து மாறினா முழுங்கி போடுவேன். என்ன முழுங்க? என்ன உருவம்? என்ன உருவம்? அரக்க குணம். சரி சரி, ஆமாங்க, செம்ட கூட மாறிச்சுக்கும். ஓ, ஏடன்றா அப்படி பண்ற? சரிங்க. அப்படி இருந்த போதிலும் கண்ணம்மா, ஓய், இடும்பாவனத்தை ஆண்டு வந்தாலும் என்னுடைய அண்ணன் இடும்பாசூரனை சந்திக்க வேண்டும். சரி, போகலாமா? வா போலாம். Yeah.